ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உள்ளூர் புதுக்கோட்டையில் உள்ள பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் 5 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கான மோஷன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம். இதற்கான தேர்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகின்றன. இதில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மேலும் குலுக்கல் முறையில் 5 பேருக்கு பரிசும் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் தேர்வில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு பல சர்ப்ரைஸ்களும் காத்திருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி அவர் இங்கிலீஷில் சொல்லிட்டார். ஸோ நானும் இங்கிலீஷில் சொன்னாக்கா ஒன்றும் புரியாமல் போயிடறாங்க. தமிழில் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், இந்த சுற்று வட்டாரம் ஏரியா, கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ எங்களோட மேனேஜ்மெண்ட்டு, எங்களோட சேர்மனுக்கு என்னென்னா, எந்தெந்த முறையில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்களால சில நேரங்களில் முன்னுக்கு வர முடியல. அதில் ஜெய் இன்னைக்கு வந்து காம்படிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் சரி, நீங்கள் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டும் டாக்டர் ஃபீல்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லோக்கல் ஸ்கூலில் நிறைய காலேஜஸில் இன்ஜினியரிங் காலேஜ், டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் வந்து கிடைக்கணும், என்ஐடியில் கிடைக்கணும், இல்லை ஒரு நீட்டு பாஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து டஃப் நட்ஸ் கிராக் பண்ணணும், ரொம்ப கஷ்டமான ஒரு இது. உண்மையிலேயே எந்த மாதிரி ஒரு கோர்ஸ், எதை படித்தா ஒரு ஸ்டூடெண்ட்டு ஜெய்இ அச்சீவ் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு சிலபஸ் இருந்ததுன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு நீட் அச்சீவ் பண்ணலாம், இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு. ஒரு நீட்டு ஜெய்இன்னு போர்டு போட்டாலே சரி, இந்த ஸ்கூலில் ஒரு நீட்டு ஜெய்இ இருக்கு அப்படின்னு போயிடுறாங்க. அங்கே என்ன கோர்ஸ் போயிட்டு இருக்கு, எதை ஃபாலோ பண்ணி அவங்க அந்த நீட் ஜெய்இயை நடத்துறாங்க, யார் நடத்துறாங்க, இதை கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா அதுக்கான லாபம் என்னன்றது உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லுமே நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்மன் வந்து இந்த மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், இது வந்து கோட்டா ராஜஸ்தான் இவங்களோட குரூப். அதை வந்து டைரெக்டாக எடுத்து இங்கே பண்ணிட்டு இருக்கு. இது வந்து எடுத்து பண்ணுறதுல இப்போ நாங்கள் எடுத்து பண்ணுறது ஃபுல்லாக வந்து கோட்டா ராஜஸ்தான் அவங்களே தான் எல்லாமே நடத்துறது, எல்லாமே அவங்களே தான் நடத்துறது. ஒரு சிலபஸ், ஒரு போர்ஷன், ஒரு டெஸ்ட் வைக்கணும்னா கூட சரி, ஒரு எக்ஸாம் வைக்கணும் கூட சரி, அதை கரெக்ஷன் பண்ணாலும் சரி, அதுக்கான ரிசல்ட் கொடுக்கணும், எல்லாமே வந்து ஃப்ரம் மோஷன் கோட்டா ராஜஸ்தான். இதை வந்து நாங்கள் லோக்கலுக்கு டீச்சர்ஸோ நாங்கள் இதில் இன்வால்வ் ஆக மாட்டோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோட்டா ராஜஸ்தான். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஆக்சுவலாக உண்மையாலே அந்த நீட்டு ஜெய்இ அச்சீவ் பண்ணணும்னா எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்தால் அச்சீவ் பண்ணலாம், அதை யார் எடுத்து நடத்துகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் ஒரு பேரண்ட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத எங்கள் மேனேஜ்மெண்ட்டோடைய நோக்கமே. ஸோ டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்கே நிறைய இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் கனவுகள் உங்களுக்கு இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும், என் பிள்ளைகளை அப்படியே டாக்டர் ஆக்கி பார்க்கணும், ஒரு பெரிய லெவல் இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு. ஜெய்இல வந்து டாப் 10 கேட்டகரி, டாப் 100 வர கேட்டகரிஸ் இதில் வந்து ரொம்ப அப்பேற்பட்டது இங்கே அச்சீவ் பண்ணியும் காமிச்சிருக்கு. இங்கே மோஷன் ப்ரோக்ராமில் படித்து மோஷன் ப்ரோக்ராம்ல வந்து ஃப்ரீ மெடிக்கல் சீட் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் இதில் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த மோஷன் ப்ரோக்ராம் இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த மோஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். சார் சொன்ன மாதிரி இந்த 4th 5th சிலபஸ் ஒன்று தான். 5th நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த 5th 10th கிளாஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்னு போகும். ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது இப்போ சார் என்ன சொன்னார், இந்த காலையிலேருந்து மதியம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் இதோட ஃபவுண்டேஷன் கோர்சஸ் மெயின் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது 3 தான் மெயின். சயின்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் ஒன்று. இது கோர் சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. இந்த கோர் சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல், லாங்குவேஜ், நாங்கள் இங்கே அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் மெயின் சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது இது கோர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்னிங் செஷன் ஃபுல்லாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் தான் போகும். சார் சொன்ன மாதிரி இந்த மத்தியானத்துக்கு அப்புறமா
இருக்கிற அந்த 3 periods என்ன இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன், தென் அவங்களுக்கான ஸ்டடி ஹவர்ஸோ, அவங்களுக்கான ப்ராக்டிஸோ, அவங்க என்ன ரிவைஸ் பண்ணணும், என்ன நோட்ஸ் கொடுக்கணும், ஸோ இது எல்லா ப்ராசஸ் வந்து ஆஃப்டர் 1 PM இருக்கும். இது வந்து டோட்டலாக மோஷன் ரிலேட்டட் லெக்சரர்ஸ் அவங்க தான் எடுப்பாங்க. இதுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. மோஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ரன் பண்ணுறதே வந்து மோஷன் மூலமாக இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப். ஸோ இதன் மூலமாக தான் வந்து இந்த கோச்சிங்கிறது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மோஷன் நீங்கள் எந்த இடத்துல கம்பேர் பண்ணாலும் சரி, இந்த சிலபஸ்க்கு ஈக்குவலாக ஈவன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே கம்பேர் பண்ணி கூட பார்த்தோம். இந்த லோக்கலில் ஹைதராபாத்தில் என்ன சிலபஸ் பண்ணுறாங்க, இங்கே என்ன, இப்போ இந்த சிலபஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த கோட்டா, ராஜஸ்தான் இவங்களுடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கும். நீட் அச்சீவ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, ஜெய் அச்சீவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதிகபட்சமாக அவங்க தான் பீட் பண்ணுறாங்க. இந்த கோட்டா ராஜஸ்தான் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அவங்களுக்கு கூட நார்த்லேயும் இருக்கு, சவுத்லேயும் 2-3 இடத்துல வச்சிருக்காங்க. இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸாம் நடத்துறது. அவங்க சிலபஸ் கொடுத்து அந்த சிலபஸை வந்து வாரத்துக்கு வாரம் கரெக்டாக எப்படி போயிட்டு இருக்கு அதை கரெக்டாக கவனிச்சுட்டு வராங்க. இவங்க நடுவில் வந்து வெபினார்ஸ், செமினார்ஸ், டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப், இது எல்லாமே ரெகுலராக போயிட்டு இருக்கு. அதை தனியாக அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாம்னு வரும்போது அவங்களோட கொஸ்டின் பேப்பர், அவங்களுடைய இதை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு அனுப்புனா அவங்க அதுக்கான ரிசல்ட் அனுப்புறது, இது எல்லாமே டோட்டலாக அருமையாக அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கோட்டா ராஜஸ்தானோட ப்ரோக்ராமை தான் இங்கே பண்ணிட்டு. இது வந்து ஒரு பேரண்ட்டுக்கும் தெரியணும், அந்தந்த மூலையில் இருக்க ஒரு பேரண்ட்டுக்கும் தெரியணும். இன்னொன்று, இப்போ எல்லாருமே அதே சமயத்தில் ஓகே எல்லாருமே சேரலாம், பட் இதுக்குன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒன்று நடத்தி அதில் யாராவது பங்கு பெறணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கான கொஸ்டின் அது கூட எல்லாமே மோஷன் அவங்களே தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை இதை முதல் தடவையாக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வர இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதில் ஒரு லக்கி ட்ரா நாங்கள் பண்ணுவோம். லக்கி ட்ராவில் வந்து இதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன், பிள்ளைங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு லக்கி ட்ரா. அந்த லக்கி ட்ராவில் அந்தந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான ப்ரைஸஸும் கிடைக்கும். பட் இது எல்லாம் சேர்த்து கடைசி வாரத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாம், இது எல்லாத்தோட சேர்த்து எல்லாத்துக்குமே வின் பண்ணிட்டு வர ஃபைனல் கேண்டிடேட் அவங்களுக்கான அந்த ஃபைனல் ஃபினாலேன்னு சொல்லுவோம், அந்த கிராண்ட் ஃபினாலே மாதிரி அந்த ஃபைனல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2nd வீக்கில். அந்த ஜூன் 2nd வீக்கில் ஃபைனலாக வின் பண்ணுற அந்த கேண்டிடேட்டுக்கு we are giving நாசா ப்ரோக்ராம் வின் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபைனல் ப்ரோக்ராமில் யார் டாப்பில் வராங்களோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த நாசா ப்ரோக்ராம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யாரும் செய்யறதில்ல. ஒரு நாசா ப்ரோக்ராம் வந்து கொடுக்கறதுங்கிறது காமனாக சாத்தியம் கிடையாது, காமனாக எந்த ஒரு ஸ்கூல்ஸுக்குமே. ஸோ அப்பேற்பட்டது we have started. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே நிறைய வட்டாரத்தில் இருக்க நிறைய பிள்ளைங்க எல்லாருக்குமே இதில் வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதில் டாப் லெவலில் வர்றவங்களுக்கு அவங்களுடைய கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கிரேட் இருக்காங்களோ அந்த கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்கான கன்செஷன் என்னவோ அது உங்களோட மோஷன் ப்ரோக்ராமுக்கு அது அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு நீட் ஜெய் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சார் இந்த CUETன்னு சொல்லுவாங்க, CUET எக்ஸாம். இப்போ இந்த காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கும் வந்து மேற்கொண்டு வரத்துக்கு ஒரு இப்போ இன்றைக்கி எந்த எக்ஸாம், ஒரு வெட்டர்னரி எக்ஸாம் போனதுனாலும், வெட்டர்னரி காலேஜ் போனதுனாலும் இந்த CUET எக்ஸாம் இருக்கான்னு பார்ப்பாங்க.
ஸோ அதே மாதிரி வேறு எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை மெயினாக அந்தந்த லெக்சரர்ஸ் யாரோ அந்த லெக்சரர்ஸை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் விவிஎம் ப்ரோக்ராம் சொன்னாங்க. இது நிறைய காமனாக சில ஸ்கூல்ஸில் விவிஎம்னா என்னன்னே கூட தெரியாது. ஸோ இது ஒரு விஞ்ஞான் மந்தன் ப்ரோக்ராம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ப்ரோக்ராம். இது ஒரு காலத்தில் என்டிஎஸ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அது இல்லை, அதுக்கு பதில் தான் இதை கொடுத்துருக்காங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். என்டிஎஸ்சி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ இருந்தது என்டிஎஸ்சி ப்ரோக்ராம், நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அது ஸோ அதில் வின் பண்ணுறாங்க. அந்த ஒரு சர்டிஃபிகேட், விவிஎம் சர்டிஃபிகேட் இருந்தாலே நேஷனல் லெவலில் எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னாலும் அந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்ச அப்புறம் முதல்ல எந்த ஒரு இதுவும் இருக்காது, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சீட்டு அங்கே கிடைக்கும். எந்த ஏரியாவில் உங்களுக்கு வேணும், எந்த பகுதியில் உங்களுக்கு அந்த காலேஜ் சீட் வேணும், அது கிடைச்சிடும். ஸோ இந்த விவிஎம் எக்ஸாம் இதை இங்கே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கான ட்ரைனிங், அந்த ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஃபுல் ட்ரைனிங், அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கும். இது இல்லாத எல்லாரும் கேள்விப்பட்டது தான் ஒலிம்பியாட் எக்ஸாம், சில்வர் ஸ்டார் ஒலிம்பியாட் எக்ஸாம், ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ். அந்த ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் 5 லெவல் இருக்கும். அந்த 5 லெவல்ஸை கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் டாப் லெவல் ப்ரைஸஸ். அதுக்கு இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இதில் இன்டர்நேஷனல் லெவல் சர்டிஃபைடு இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், நேஷனல் லெவல் போயிட்டு அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் லெவல் கூட்டிட்டு போகிற இன்டர்நேஷனல் லெவலில் எழுதக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் இங்கே நடக்குது. ஸோ மெயின் வந்து என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உபயோகப்படும், பேரண்டோட கனவுகள் என்ன, அது எல்லாத்துக்குமே ஆலோசனை செஞ்சு தான் எங்களோட சேர்மன் வந்து இந்த மாதிரி சில கோர்சஸ் வந்து இங்கே கொடுக்கணும். அதாவது சாதாரணமாக நாங்கள் கொடுக்குற கல்வி வேறு, ஸ்கூல் என்சிஆர்டி சிலபஸ், அந்த என்சிஆர்டி சிலபஸ் வேறு, என்சிஆர்டி சிலபஸ் இல்லாமல் அதை தவிர்த்து நாங்கள் இந்த மாதிரி கோர்சஸ், ஏன்னா இந்த ஏரியாவில் எல்லாருமே பயன்படணும். இந்த திருச்சி வட்டம், தஞ்சாவூர் வட்டம் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதிலேருந்து பயன்படணும் அப்படிங்கிறது தான். ஜெயியில் டாப்பில் வரணும், சிஇடி எக்ஸாம் இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம், வெட்டனரி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ், விவிஎம், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோர்சஸ் வைக்கிறது. அதே மாதிரி இதை வச்சுட்டு சாதாரண டீச்சருக்கும் இதுக்கு இன்வால்வ், நான் ஆல்ரெடி சொன்னது தான், சாதாரண டீச்சர்ஸ் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதுக்கு வந்து செப்பரேட்டாகவே அதுக்கான கோச் இருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸை வச்சு தான் இதுக்கான செப்பரேட் கோச்சிங்கே நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் மோஷன் ப்ரோக்ராம் எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மோஷன் ரிலேட்டட், அது கோட்டா ராஜஸ்தான் ரிலேட்டட். அவங்க எவ்ரிடே அந்த மோஷனுக்கு அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னைய சிலபஸ் இது டே டு டே மைக்ரோ லெவல் டீச்சிங்னு சொல்லுவாங்க. மைக்ரோ லெவலில் ஒரு சாப்டர் டெப்த் வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு எந்த ஏரியா என்ன நடத்துறாங்கன்றது வரைக்கும் உங்களுக்கு மோஷன் ப்ரோக்ராம் அங்கேருந்து கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் தான் இங்கே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருமே பயனடையணும். உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படிக்கிற டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து இந்த எக்ஸாம் எழுதி பயனடைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் பயனடையணும், இதுதான் என்னோட வேண்டுதல். தேங்க்யூ. ரன்னிங் த ஸ்கூல்ஸ் 2013 ஆரம்பித்த அந்த ஸ்கூலு. அந்த சேர்ந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஃபாதரும் மதரும் படிச்சிருந்தால் தான் சிபிஎஸ்சிக்கு அட்மிஷன், இல்லைன்னா இல்லை. சரிங்களா? அதை நான் பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நீட் கோச்சிங்கை தான் ஆரம்பித்தோம். வேறு எந்த ஸ்கூலுக்கு முன்னெடுத்து போடலை. என்ன காரணம்னா அது வெரி காஸ்ட்லி. இங்கே உள்ளவங்க யாரும் அவ்வளோதுக்கு வந்து பணம் கொடுத்து பண்ணக்கூடிய மக்கள் கம்மி. அது ரியலாக கம்மி தான். ஏன்னா வந்து அக்ரிகல்ச்சர் பேசுகிற எல்லா விவசாயம், ஃபாரின் இதுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மந்த்லி வேஜஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் தான் வந்து 2017, 18, 19 ஆரம்பிச்சோம் இந்த மாதிரி கோர்ஸ். அந்த டைமில் கஜா வந்துச்சு, அப்புறம் கொரோனா வந்துச்சு, எப்படி நம்ம டைப் போயிடுச்சு. இருந்தாலும் ஆரம்பித்த கோர்ஸை வந்து நான் ஸ்டாப் பண்ணலை. இட்ஸ் கண்டினியூ இப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு
உடனே கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. 3 மாதத்தில் பயிர போடுறோம், 4 மாதத்தில் அறுக்கிறோம், நெல்லை போடுறோம், அதே மாதிரி விஷயங்கள் இல்லை. பிள்ளைங்களோட அறிவுத்திறன் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து வரணும். இப்போ நாங்கள் வந்து வெரி பிகினிங்கில் நாங்கள் வந்து அட்மிஷன் போடும்போது 10th போட்டோம், 8th போட்டோம். இது ஒரு ஸ்டேஜஸ். நாங்கள் 5லேருந்து 6லேருந்து அட்மிஷன் போட்ட கோச்சிங் பண்ணோம். இந்த 5லேருந்து 6லேருந்து போட்ட பிள்ளைங்க தான் இன்றைக்கி வந்து நம்பர் 1. இப்போ லாஸ்ட் இயர் 487 500 மார்க்கு வந்து சிபிஎஸ்சியில் வந்து 460 மார்க் எடுக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷில் வந்து நல்லா தெரிஞ்சால் தான் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சும்மா எல்லோரும் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நார்மல் என்சிஆர்டி கொஸ்டின்ஸை இப்போ பார்த்தீங்கன்னா நீட்லையும் ஜேயோட கொஸ்டின்ஸ் அப்படியே வருது. இப்போ மாற்றிட்டாங்க, பேட்டர்லாம் மாற்றிட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் நீட்லேயோ ஜேயோ அது மாதிரி நடத்தி ஆகணும். இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, 5th இந்த கண்டினியூஸ் கோச்சிங் 5, 6, 6, 7, 8, 9, 10 இது ஒரு ஸ்டேஜஸ். இந்த 5, 6, 7, 8 இது 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு போனால் கூட 9, 10 அது பெரிய கோல்டன் பீரியட்ஸ். இந்த 9, 10 படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் கரெக்டாக வந்து நீட் ஜெயிலில் வந்து கோச்சிங் பண்ண நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணும். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இது நல்லா போகும். நீங்கள் திடீர்னு பண்ணி 10th முடிச்சு 11th நம்ம விடுவோம்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க ரொம்ப சிரமப்படும். அது கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபவுண்டேஷன் நாட் ஒன்லி ஃபார் நீட் அண்ட் ஜேஇ, அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இந்த ஃபவுண்டேஷன் நாட் ஒன்லி ஃபார் நீட் அண்ட் ஜேஇ. நீங்கள் எதுக்கு வேணாலும் போகலாம், ஐஏஎஸ் போகலாம், ஐபிஎஸ் போகலாம், குரூப் 1 போகலாம், குரூப் 2 போகலாம், எந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணலாம். இந்த நீட் அண்ட் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா சார் சொன்ன மாதிரி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அது எதுக்கு உள்ளது சொல்லுங்கள். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 எல்லா யூனிவர்சிட்டியுமே இன்டர்நெட் பண்ணிட்டான். இந்தியாவில் உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக இன்டர்நெட். இப்போ லாஸ்ட் இயர் வந்து சாஸ்திரா ஜாயின் பண்ணியாச்சு. சியூட்டியில் எழுத மார்க் வந்து சாஸ்திராவில் இடம் கிடைக்கும். ஒரே யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டியும் கொண்டு வர்றான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி எக்ஸாம் இருக்கும். வருங்காலங்கள் எக்ஸாம்லாம் வந்து 5 மார்க் 10 மார்க் எக்ஸாம் இருக்காது. ஒரு கேள்வி 4 ஆன்சர். இந்த 4 ஆன்சர் வந்து சேமாக இருக்கும். அந்த 4 ஆன்சரில் எந்த பிள்ளைங்க கரெக்டாக 1 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், 2 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ட்ரைனிங் ஆகாது. அந்த பிள்ளைங்க நம்ம ட்ரைனிங் வந்து வாய்ப்புகள் வந்து பண்ணி கொடுக்கணும். இப்போ இது இருந்தாலும் நம்ம ஏரியாவில் டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்காது. பெரிய ப்ராஃபிட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன காரணம், எனக்கு எவரி இயர் வந்து ஒரு 50 லட்சம் 60 லட்சம் லாஸ் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு என்ன திருப்தினா, ஒரு 50 பேர் எம்பிபிஎஸ் போயிருக்காங்க. 18 ஆரம்பிச்சு 25ஆவது 50 பேர் டோட்டல் எம்பிபிஎஸ் போயிருக்காங்க. அது 30 பேர் வந்து ஃப்ரீ சீட், 20 பேர் பணம் கட்டி போயிருக்கான். என்ஐடியில் 3 பேர் போயிருக்காங்க. தஞ்சாவூரில் ஒன்று இருக்குது, ஐஐஎஃப்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஈக்குவலன் டு ஐஐடி. புரியுங்களா, அங்கே போயிருக்கான். பிஐடி போயிருக்கான், எஸ்ஆர்எம் போயிருக்கான், மெரிட்டில் போயிருக்கான், பணம் கட்டாமல் போயிருக்கான். ஸோ இதே மாதிரி ட்ரைனிங்லாம் நாங்கள் இங்கேயே கொடுத்துட்றோம். இவங்க எல்லாருமே ஃபவுண்டேஷன் படிச்சு போன பசங்க தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணது. டேரெக்டாக 10th முடிச்சு 11th உள்ள பசங்களாம் பண்ண முடியல. 9th முடிச்சு போன பசங்க திணறுவான். இந்த 5ஆம் கிளாஸில் அட்மிஷன் போட்ட பிள்ளைங்க தான் அது கரெக்டாக கிராஜுவலாக நம்ம கொண்டு போய் நம்ம செய்ய முடியும். இதுக்கு தான் இந்த கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து 30 பேர் 35 பசங்க எங்கள் பசங்க சேருவாங்க. அது எங்களுக்கு போதும். இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வெளியில் கொடுப்போம், வெளியில் தெரியணும். புரியுங்களா, அவங்க தான் சொல்லித்தர முடியும். அந்த டீச்சர்ஸ் எங்கள்கிட்ட இருக்காங்க. மேத்ஸாக இருக்கட்டும், இது பிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கும். 6ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ்லேருந்து எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து கேரளா டீச்சர்ஸ், நார்த் இந்தியன் டீச்சர்ஸ், ஆந்திரா டீச்சர்ஸ். சார் இப்போ வந்து பேசுகிறாங்கல்ல, ஒரு நாராயணன் சைத்தன்யாவில் வந்து ஒரு 10-12 இயர்ஸாக ஒர்க் பண்ணவங்க. சார் இஸ் பிரின்சிபல். இங்கே வந்து நமக்காக வந்து அவர் இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க. புரியுங்களா, இது நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கலாம். நீங்கள் என்ன நல்லா திங்க் பண்ணிக்கிங்க. நிறைய வருஷம் பண்ணி கேள்விப்பட்ட நம்ம ஸ்கூலை பற்றி வெளியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராஃபிட்டுக்காக ரன் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் குவாலிட்டிக்காக ரன் பண்ணுறோம். அதிகமான விஷயங்கள் செலவுகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பசங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சில ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். உங்கள் பையன் வந்து என்ன எடுத்திருக்காரு, ஒரு 80% மேலேயா, இது ஒரு பர்சன்டேஜ். இந்த ஸ்காலர்ஷிப் ஃபுல்லாக வந்து மோஷன் தான், ஸ்கூலுக்கு இல்லை. ஸ்கூலோட வேறு, மோஷனோடைய ஸ்காலர்ஷிப்பில் இவ்வளோ பர்சன்டேஜ். புரியுங்களா, இந்த ஸ்காலர்ஷிப் வில் கண்டினியூ அப் டு 12th வரைக்குமே. உங்கள் பசங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்காலர்ஷிப் கண்டினியூ ஆகும். இந்த நியூ அட்மிஷன் போகிறவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் நாங்கள் அவைல் பண்ணுறோம். அடுத்து வந்து இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் எவ்ரி மந்த் போகும். புரியுங்களா, ஏன்னா எங்களுக்கு நிறையா பசங்க தேவைப்படுறாங்க, நல்ல டேலண்டட் பசங்க. நான் எல்லாரையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நான் வந்து பெருசாக வந்து பண்ண முடியாது. டேலண்ட் பிள்ளைங்க வேணும்.
அதுக்காக எவரி வீக்கு எவரி மந்த்து ஒரு எக்ஸாம் போடுவோம். ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து இதில் யார் வந்து டாப் பிளேயர்ஸ் ஒவ்வொரு எக்ஸாமில் யார் வர்றாங்க அதிகமான மார்க் அவங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி ஃபைனலாக கொண்டு அங்கே போட்டுருவோம். யார் யாருக்கு என்ன மார்க் வாங்குறாலும் நாங்கள் டிக்ளேர் பண்ணிடுவோம் ஓப்பன். என்றைக்கு ஃபைனல் ட்ராப் பண்ணுறோன்னா எல்லோரும் கூப்பிடுவேன், பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பையனை மட்டும் செலக்ட் பண்ணி நாசாவுக்கு அனுப்புகிறோம். என்ன காரணம்னா நான் நாசாவுக்கு இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு 5 வருஷம் பசங்க அனுப்பிட்டு இருக்கேன் டூருக்காக. பேரண்ட்ஸ் போய் பார்த்துருக்காங்க, யூஎஸ்ஏ போயிருக்காங்க. ஸோ அந்த அனுபவம் எனக்கு உண்டு. அதனால் வந்து இது வந்து சொல்லிட்டு ஏமாத்துற விஷயம்லாம் இல்லை. நாசா டூர் கண்டிப்பாக உண்டு. ஃபைனல் வந்து ஜூன் 10லேருந்து 15 வரை நடக்கும். அப்போ தான் அட்மிஷன் க்ளோஸ் ஆகும். ரொம்ப அர்ஜென்ட்படுத்திக்கலாம் அவங்க சொல்ல முடியாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். சரிங்களா? மற்றபடி இந்த விஷயங்கள் போவோம், ஸ்காலர்ஷிப் கொடுப்போம், அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு நாங்கள் ஸ்காலர்ஷிப் வச்சுட்டோம் நீங்கள் கம்பல்சரியாக சேரணும்னு எங்களை நாங்கள் எதையும் நிர்பந்தம் பண்ணலை. நீங்கள் ஸ்கூல் ஃபீஸை கேட்கலாம், போகலாம், வரலாம், நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நான் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்.